இன்றைக்கி வந்து நம்ம கருவேப்பிலை சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். சிக்கன் வந்து நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் எலும்போடு இருக்கிற சிக்கனும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி போன்லெஸ்ஸும் எடுத்துக்கலாம். நான் வந்து எலும்போடு இருக்க சிக்கன் தோல் எல்லாமே சேர்த்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போடுறேன். டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். தனி மிளகாப்பொடி வந்து 3 ஸ்பூன் வந்து போடணும். அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து 3 தடவை போடணும். இப்போ ஒரு தடவை போடுறேன், 2வது தடவை, 3வது தடவை, 3 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாப்பொடி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து தனியா பொடியை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து 3 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து 4 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 2 3 4 1 டேபிள் ஸ்பூனில் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஒரு தக்காளியை வந்து நல்லா ஃபைன்லி வந்து அரைச்சிருக்கேன். அதாவது பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி போட்டாலும் ஓகே, இந்த மாதிரி வந்து கிரேட்டர் யூஸ் பண்ணி அரைச்சாலும் ஓகே. ஒரு தக்காளியை வந்து எடுத்து அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து 1/4 கப்பு. இதை இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 உப்பு மட்டும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை மேரினேட் பண்ணி, அதாவது இதை ஊற வச்சு, அதாவது நல்லா பிசைஞ்சிட்டு ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வைப்போம். 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். எல்லா மசாலாவையும் நம்ம இப்போ போட்டுட்டு இதை பிசைஞ்சு எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு. எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு இப்போ இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம இப்போ ஊற வைக்கணும். ஸோ இப்போ ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச இந்த சிக்கன் கிரேவியை வந்து எடுத்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் போட்டுட்டு ஒரு 7 நிமிஷம், அதாவது வந்து வெயிட் போடக்கூடாது, ஆவி நல்லா வரும்போது அதாவது அது இருக்க வேண்டிய டைம் வந்து, அதாவது வெயிட் போடுற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அதை ஆஃப் பண்ணிடணும். அந்தளவுக்கு குக் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம திருப்பி வந்து கடாயில் தான் வந்து வதக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலா இந்த இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் இப்போ போடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து இந்த மேரினேட் பண்ணது, அதாவது பிசைஞ்சு வச்ச அந்த சிக்கனை வந்து நம்ம அந்த குக்கருக்குள்ளே போட்டோம். 1 டம்ளர் கணக்குக்குன்னு பார்த்தா இது வந்து 1/2 டம்ளர் இருக்கும். ஸோ 1/2 டம்ளர் தண்ணி இப்போ ஊற்றுறேன். ஊற்றிட்டு மீடியமில் வச்சுட்டு மூடி வச்சுங்க. ஆவி வரட்டும். பாருங்கள், நல்லா ஆவி வருது. இந்த சமயத்தில் நம்ம கண்டிப்பாக வெயிட் போட்டே ஆகணும். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த குக்கர்லேருந்து மொத்த தண்ணியும் எடுத்துட்டேன். வெறும் சிக்கனை மட்டும்தான் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவியையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதையும் ஒரு குழம்பாக்கலாம். நான் இதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், இதை எப்படி குழம்பு பண்ணணும்னு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதை பண்ணுவோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு முந்திரி வந்து வறுத்துக்குருவோம். முந்திரி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட முந்திரி போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். இப்போதைக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த முந்திரியை வறுத்துக்கலாம். இது இப்போ முந்திரியை வந்து வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ முந்திரியை வறுத்தாச்சு. இப்போ முந்திரியை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதையும் நல்லா மொறுன்னு வறுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, இதை அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கலாம்.
ஏற்கனவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினோம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதை விட கூட ஊற்றிக்கலாம் வேணும்னா. எண்ணெய் சூடாக தான் இருக்குது. 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 இன்ச் அதாவது 2 அங்குலம் வந்து பட்டை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து அதையும் இதோட போட்டு பொரிச்சுக்கலாம். தாளிக்கிறத தாளிச்சிட்டோம். இப்போ வெறும் அந்த சிக்கனை மட்டும் நம்ம எடுத்து போடுவோம். ஏன்னா மீதி அதில் தண்ணி இருக்கக்கூடாது. இது எண்ணெயில் தான் பண்ணணும். நம்ம ஏற்கனவே வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். எல்லா மசாலா எல்லாம் நமக்கு வேண்டிய எல்லாத்தையுமே வந்து ஊற வைக்கும் போதே ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து உப்பு பத்தலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வேணால் உப்பு ஆட் பண்ணுங்கள். மற்றபடி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளோட கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்ச கருவேப்பிலையை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த வறுத்து வச்ச முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு 1 நிமிஷம் வந்து இதோட சுருளை வந்து வதக்குவோம். நம்மளோட கருவேப்பிலை சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த செகண்டில் கொஞ்சோண்டு மிளகு மட்டும் பொடி பண்ணிவிட்டு அதை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட சாப்பிடாத சின்ன பசங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.